கிராமப்புற மக்களின் வறுமையை போக்கும் விதமாக பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் கடந்த 2000 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அனைத்து கிராம பகுதிகளில் உள்ள பேருந்து செல்லும் சாலைகள் மற்றும் கிராம மக்கள் பயன்படுத்தும் சாலைகள் தார் சாலைகளாக முழுவதுமாக செப்பனிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் மூலம் கிராம பகுதியிலிருந்து நகர பகுதிகளுக்கு தங்கு தடையின்றி போக்குவரத்து செல்ல வழிவகை செய்யப்படுகிறது. அனைத்து காலங்களிலும் ஆண்டு முழுவதும் உதவக்கூடிய வகையிலும் சிறு பாலங்கள் மற்றும் வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள் அமைக்க முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மக்கள் தொகை சுமார் 500 பேர் வசிக்கும் அனைத்து குக்கிராமங்களையும் சாலைகள் மூலம் இணைக்க இத்திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 2022-23 நிதியாண்டில் ரூபாய் 23 கோடியே 14 லட்சம் மதிப்பீட்டில் பாலங்களுடன் கூடிய 5 கிராம சாலைகளும் 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 11 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் 5 கிராம சாலைகள் என மொத்தம் 10 கிராம சாலைகள் நகர்ப்புற சாலைகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தார் சாலை ரொம்ப மோசமாக கிடந்தது. இது பிரதம மந்திரி திட்டத்திலேருந்து இப்போ தார் சாலை அமைச்சிருக்காங்க. தோண்டி போட்டு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த தார் சாலை போட்டதில் எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. 108 வண்டியோ ஒரு வியாபாரமோ எந்ததோ வந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே சிரமம் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதனால எங்களுக்கு இந்த கிராமப்புற சாலை இணைப்பினால பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி. முதல் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பள்ளிக்கூடத்து பிள்ளைய போக்குவரத்து ரொம்ப பாதிச்சிச்சு. ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடு போட்டதுலேருந்து ரொம்ப வசதியாக இருக்குது. பிள்ளைய போகிறதுக்கும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் நன்றியா. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.